நான் பேசுறது எல்லாமே ஒரு ஃபன்னுக்காகவும் என்டர்டைன்மெண்ட்காகவும் தான். யாரும் சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். மெதுவாக சைக்கிள் ஓட்டுதல். கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் போய் கலந்துக்கலாமா? தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. சரி போவோம். போய் கலந்துக்கிட்டு என்ன பண்ண போற? வீடியோக்குள்ள வந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொங்கல் எல்லாருக்குமே சிறப்பா முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு அப்படிதான் முடிஞ்சிச்சு. கிழிஞ்சுது. எப்பயும் போலதான் இந்த வருஷமும் இல்லையா? அது யாருன்னு பார்த்தா அதோட மனசாட்சி தான். நானும் அவரும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். நாங்கள் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலில் நடத்த போற ஸ்போர்ட்ஸ் என்னென்ன அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது ரன்னிங் ரேஸ். ஒவ்வொரு பொங்கலோட இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்னவங்க பெரியவங்க தனித்தனியாக வைப்பாங்க. நீ கலந்துருக்கிய அதுல ஒரு டைம் எத்தனாவது வந்த? 3rd பிளேஸ். மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது மியூசிக் சர்க்கிள். இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ள குறிப்பிட்ட நம்பர் இருக்கும். அதே நம்பர் வந்து சீட்டாக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. என்ன நம்பர் வருதோ அவங்க எலிமினேட். கடைசி வரைக்கும் யார் எலிமினேட் ஆகாமல் இருக்காங்களோ அவங்க தான் வின். அடுத்து நம்ம பார்க்க போகிற சாக் பை ஓட்ட. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக் பை நம்ம கால்குள்ள மாட்டேங்குது. குதிச்சு ஃபர்ஸ்ட் போகணும். யார் ஃபர்ஸ்ட் போகிறாங்களோ அவங்க தான் வின். சில பேர்லாம் அவசரப்பட்டு பார்த்தா நொந்து போன சாக்கில் எடுத்து வந்துருவாங்க. அது பாதியிலே கிழிஞ்சிரும் பாவம். அவன் அதாசே எடுத்துட்டு வந்தான். இல்லை வேடிக்கை தானே பார்க்க போனேன். சும்மாறா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊசி நூல் கொத்தல். இது என்னன்னு பார்த்தா ரன்னிங் ரேஸ் மாதிரியே தான். நம்ம கையில ஒரு ஊசி நூல் இருக்கும். அந்த ஊசி நூலை கோத்துக்கிட்டே போய் யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின். நீ அதை பத்தி கமெண்ட் சொல்ல விரும்புறியா? உன்னை பத்தி சொல்லிட்டா போதும். அடுத்து நம்ம பார்க்க போற சோடா பாட்டில். சோடா பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில தண்ணி எடுத்து போய் ஒரு லிவோ பாட்டில் ஊற்றணும். யாரோட லிவோ பாட்டில் ஃபர்ஸ்ட் இருப்பதோ அவங்க தான் வின். இதில் நீங்க எப்படி தண்ணி எடுறீங்களோ அதுதான் முக்கியம். சில பேர் தண்ணி சூப்பராக ஊற்றுவாங்க. கடைசியாக பார்த்து அந்த பதட்டத்தை லிவோ பாட்டில் தள்ளி விட்டுருவாங்க. இவ்வளவு கவனிச்சுக்கிறியே, எத்தனை வருஷம் வேடிக்கை பார்த்துருப்பேன். இதை பத்தி ஏதாச்சும் சொல்ல. என்னையும் ஏன் போட்டு நோண்டிட்டு இருக்கிற? நான் தாண்டா உன் மனசாட்சி தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க ஒரு தக்காளி உண்டுதல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளியை ஃபர்ஸ்ட் யார் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின். இப்போ எல்லாம் பார்த்தா டக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. போட்டி முடிஞ்சிடும். போட்டி முடிஞ்சிட்டு கீழே வந்து எடுப்பாங்க பாருங்க. ஏய், கனவு கண்டுட்டு இருக்காத, இங்க வா. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். பயம்னு சொல்லிட்டு போட. மிஸ்டர் மனசாட்சி இந்த வீடியோல இருந்து நீக்கப்படுகிறார். இதை யாராலையும் அழைக்க முடியாது. நம்ம பார்ப்பது வாட்டர் பலூன். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பலூனை கேட்ச் பிடிச்சி விளையாடணும். யார் கையில் வாட்டர் பலூன் வெடியுதோ அவங்க அவுட். சில பேர்லாம் கையில் நகத்தை வச்சுக்கிட்டே பலூனை பிடிப்பாங்க. அப்போ பலூன் ஈஸியாக வெடிச்சிடும். அதோட சில பலூன்லாம் தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சாலே வெடிக்கிற மாதிரி நொந்து போன பலூன் தான் இருக்கும். அதுக்குலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது கடுகு பருப்பு. இதில் பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு கடுகு கலந்து விட்டுருவாங்க. அந்த மண்ணில் இருக்கிற கடுகு ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கையில் ஸ்வெட் ஆகும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் கை வச்சு இந்த கடுகு வந்து தனியாக அவங்க கையில் வந்து ஒட்டிக்கும் அப்படியே. அடுத்து நம்ம பார்ப்போம் ஸ்லோ சைக்கிள். இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. யார் நம்ம ஸ்லோ சைக்கிள் ஓட்டுறாங்களோ அவங்க தான் வின். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸ்லோவாக கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா யாரும் மூவே பண்ணுறது அப்படியே ஸ்டெடியாக நிற்கிறாங்க. யார் ஃபர்ஸ்ட் காலை கீழே வைக்கிறாங்களோ அவங்க அவுட்டு. அப்படியே நிற்கிறவங்க வின் ஆயிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கயிறுத்தல். இது பார்த்தா சக்தியை காட்டுறதுக்கான போட்டி. இதில் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் நிற்பாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் ஈக்குவலாக நிற்பாங்க. நடுவில் ஒரு கட்சி கட்டிடுவாங்க. அந்த கட்சி எந்த பக்கம் போதோ அவங்க வின். இதுலையும் கூட சிட்டிங்லாம் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. பின்னாடி போய் 2 பேர் இழுத்துருவாங்க. அந்த பக்கம் வின் ஆயிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பொங்கல் விழால கடைசி நடத்த 2 போட்டிகள், சட்டி உடைத்தல், வழுக்கு மரம் ஏறுதல். இந்த 2 பத்தி ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே எனக்கு தெரியுது. இந்த சட்டி உடைத்தல பார்த்தீங்கன்னா ஆளுங்க கண்ணை கட்டி உடைக்கிடுவாங்க. ரொம்ப டைம் ஆச்சு, யாருன்னு உடைக்கலாம். சரி தம்பி நீயே கண்ணை கட்டு, நாங்கள் சொல்லி தரோம், நீயே உடச்சிட்டு அப்படின்ட்டு உடச்சி டைம் முடிச்சிருவாங்க. நீ வந்து சூப்பராக வேடிக்கை பார்க்குற. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த வருஷம் யார் சூப்பராக வேடிக்கை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்க சொல்லுவோம். நான் அடித்து சொல்கிறேன், வருஷம் நீ தான் அவார்டு ஜெயிப்பேன். முன்னெல்லாம் என் கண்ட்ரோலில் வச்சுன்னு எனக்கு கஷ்டமே தேவையில்லை. முன்னெல்லாம் உன் பாட்டுக்கு பாவட்டம் பார்த்தியா? இவ்வளோ பெரிய உண்மையை அசால்ட்டாக சொல்லிட்டேன். எவ்வளோதான் தண்ணி அடித்தாலும் அந்த வழுக்கிற கம்பியை பிடிச்சி மேலே ஏறாங்கல்ல, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். இந்த வழுக்கு மரம் விளையாட்டு வரவங்களுக்குலாம் அடுத்த 2 நாள் ஓகே கேஸ். வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஓகே பாய். திருத்த முடியாது. உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு நடக்கும். போட்டி வருஷம் நடக்கும். சோ யாரு நடக்கும். உண்மையான இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசுறது. ஆனா அது நான் சரி பயமா இருக்கு. நான் சொல்லுவாங்க. டைம் இருக்கு. அப்படி நான் தெரிஞ்சு பயப்படுறேன். இப்போ ஜாலியா இருக்காங்க. யாரை சொல்ல முடியல. தோக்க எனக்கு தெரியாது. தோக்க அதெல்லாம் இல்ல. இத தோக்க தெரியல. அதுமா ஜாலியா தான் முக்கியம். சோ கலந்து நடக்கும். நம்ம கேம் அதுக்கு தெரியும். சோ ஜாலியா இருக்கும். இன்னொரு கலந்து வரல. அது நடக்கும். பாத்துக்கலாம். ஓகே டாடா. பூமரு பிப்ரவரி 14 ஒரு வீடியோ வரும். ஹேய் அத சொல்லக்கூடாது.